சாமி, எல்லாம் எப்படியாவது ஓகே ஆயிடணும். அப்படி மட்டும் ஓகே ஆயிடுச்சு, உனக்கு நான் 10 தேங்காய் உடைக்கிறேன். ஹாய். ஹாய். எப்படி இருக்கீங்க? என் மனசில் இருக்கிறத உங்ககிட்ட சொல்லணும். சொல்லுங்க. எத்தனையோ ஆண்களை கடந்து வந்திருக்கேன் என் லைஃப்பில். யாரையும் எனக்கு பிடிக்கல. இந்த 20 வயசில் உங்களை மாதிரி யாரும் நான் மயக்கல. ஆனால் என்னமோ தெரியல, என்ன உங்களுக்குள்ளே தொலைச்சிட்டேன். உங்களை பார்க்குற இந்த நொடி இன்னும் நகரில் தெரியுமா? உங்களை பார்த்ததுக்கப்புறம்தான் என்னை நான் ஒரு பொண்ணாகவே உணர்றேன். ஆக்சுவலாக உங்களை பார்த்ததுக்கப்புறம்தான் இவ்வளோ அழகாக மாறியிருக்கேன். ஏதோ கொஞ்சம் அறிவாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்கள் கண்ணை பார்த்துட்டே இருக்கணும். உங்கள் கண்ணை பார்த்துட்டே சித்திரணும். I love you. எப்படி? ஓகேயா? நல்லா இருந்துச்சா? சொல்லுடா. அவன் இம்ப்ரெஸ் ஆயிடுவானா? சாண்டி சொல்லு, அவன் இம்ப்ரெஸ் ஆயிடுவானா? சம இம்ப்ரெஸ் ஆயிடுவான்ல? இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். இம்ப்ரெஸ் ஆயிடுவான். லைட்டு கூட போடாம என்ன பண்ணிட்டு இருக்கான்? முகி, எவ்வளோ நாண்டி உனக்கா வெயிட் பண்ணுறது? சாரிடா, டிராஃபிக்ல லேட் ஆயிடுச்சு. இவ்வளோ அழகா இருந்தால் நான் என்ன தாண்டி பண்ணுறது? முகி ம் முகி, ம் அழுக்கா இருக்கேன்டா. பரவாயில்லடி, டயர்டா இருக்கேன்டா. பரவாயில்லடி. இன்னைக்கு ஆஃபீஸ்ல சரியான ஒர்க், உட்கார கூட டைம் இல்லை. சுத்திட்டே இருந்தேன் தெரியுமா? நான் வேணும்னா மசாஜ் பண்ணி விட்டுட்டா? நீ என்ன மசாஜ் பண்ண எனக்கு தெரியும், மூடு. அப்படியே சோகமா மூஞ்ச வச்சுட்டு ஏமாத்தல நினைக்காத. இந்தா. யார் ஏமாத்த பார்க்குறேன்? நானே தரேன். ஃபர்ஸ்ட் சிங்க்ல பாத்திரம்லாம் இருக்குல்ல, அதை போய் கழுவிட்டு வந்துரு. அப்புறம் கிஸ் தரேன். ஃபர்ஸ்ட் யூ கோ. டைமிங் டீல் பேசுகிற? இரு வரேன். இன்னைக்கு உனக்கு 2 ரவுண்டு, அதான் உனக்கு பனிஷ்மெண்ட். அப்புறம் முகி, நான் உன்னை ஒரு கொரியன் மூவி பார்க்க சொன்னேன்ல, பார்த்துட்டியா? லிட்டில் திங்ஸ் காட் லவ், அந்த படம் தானே? பார்க்கணும். பக்கா ரீமேக் மூவி அது. தமிழில் பண்ணால் செம்மையாக இருக்கும். நீ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணு. இப்போ தான் செகண்ட் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன். எழுதணும்னு நினச்சாலே ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்குது. ரைட்டர்ஸ் பிளாக். ஆக்சுவலி ஐ திங்க் ஐ கேன் ஹெல்ப் யூ வித் தட். எஸ் ப்ளீஸ். ஏய் வெயிட், ஃபர்ஸ்ட் சிங்க் காலி பண்ணு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஏய் நாளைக்கு பார்த்துக்கலாம்டி. அப்போ கிஸ் நாளைக்கே பார்த்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப டூ மச். முகி, தம் அடிச்சியா? சும்மா 2 பஃப் அடிச்சேன். நாத்து அடிக்குதுடா. கொஞ்சமாச்சு சென்ஸ் இருக்கா உனக்கு? கேர்ள் ஃப்ரெண்டை கிஸ் பண்ண வரும்போது இப்படி நாத்த வாயோட வந்து கிஸ் பண்ணுவ? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடி. என் வாயை பார்த்தா குப்பை தொட்டி மாதிரி இருக்கா உனக்கு? எனக்கு ஒன்று புரியல. இந்த பசங்க பொண்ணுங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்க மாட்டீங்கல்ல? வரணும், பண்ணணும், போய் மலர்ந்துடணும், அவ்வளோதான்.
ரொமான்ஸ்னா என்னன்னே உங்களுக்கு புரியாதுல்ல? சும்மா தானே ஏற்றி விட்டு என்ன விளையாடுறியா? பாத்திரம்லாம் வேற கழுவிருக்கண்டி. நான் சொல்லிட்டா, நீ எல்லாம் படம் எடுக்காம இருக்கிறது தான் தமிழ் சினிமாக்கு நல்லது. சீரியஸ்லி. அப்படியா? சரி வா, உனக்கு ஒரு ஆக்ஷன் மூவி காட்டுறேன். என்ன? லைட்ஸ் ஆஃப். ஏய் வெயிட் வெயிட், இறக்கி விடு. வாங்க சொன்னே, வாங்கிட்டியா? ஐயோ மறந்துட்டேன்டி. சாரிங்க, தெரியாமல் பட்டுருச்சு. சாரி, தெரியாம அடிச்சிட்டேன். என்ன அடி, ஆம்பளைங்க மாதிரி மோளம் அடிக்கிறா, யோசிக்காம கை நீட்டுறா. யாரா அவ? ஏதோ ராஜி பத்தி தெரிஞ்சா சரி. ராஜி பத்தி ஏதோ ஒன்று பேசணும்னு சொன்னீங்க, அது என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுவா, ராஜிக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமே. லாஸ்ட் வீக் தான் எனக்கே தெரியும். அவங்க அப்பா இறந்ததால அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களாம். பாவம் இல்ல அவ. அது சொல்லதான் உங்களை வர சொன்னேன். காலேஜ் படிக்கும்போது உங்களை பத்தி மட்டும்தான் என்கிட்ட சொல்லிட்டே இருப்பா. குணா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவன் தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லுவா. ஸோ இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு அவள் கண்டிப்பாக நினச்சிருப்பாள்ல. அங்கே அவளுக்கு என்ன சிச்சுவேஷனோ சொல்ல முடியாமல் போயிருக்கும். அடி பாவி, இது எனக்கே தெரியும்டி. இதை சொல்றதுக்கு அவர் சொன்ன என்ன குணா, ஷாக்ல இருக்கீங்களா? ஒன்றும் இல்லை. இதை கேட்டதும் எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. சரி விடுங்க, நம்ம நினைச்சதெல்லாம் எப்பவும் நடக்காது. நினைக்காததை நடத்தி காட்டுறது தான் இந்த லைஃபோட வேலை. சரி, நீங்க படிச்ச வேலைக்கு தான் போவீங்கன்னு ராஜி அடிக்கடி சொல்லுவா. இப்ப எப்படி வேலை கிடைச்சிருச்சா இல்ல இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை, நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ, டாக்டர் பாலா பேசுகிறேம்மா. சார் சொல்லுங்க சார். ஹலோ சார், கேக்குதா? 1 செகண்ட். ஓகே. கேக்குதா? ஓகே சார். ஓகேம்மா, ஓகே சார், பாய். பாய். எங்க ஆளே காணோம். சரி, கால் பண்ணி பார்ப்போம். number you have called is currently not reachable. The subscriber is currently switched off. Please try after some time. The subscriber is currently switched off. Please try after some time. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேங்க. அழகா பயங்கரமாக இருப்பா. என்ன தான் ப்ரிப்பேர் பண்ணி லவ் ப்ரப்போஸ் பண்ணாலும் எதுவும் ஓகே ஆகலை. எல்லார்கிட்டேயும் தைரியமாக சண்டை போடுற எனக்கு அவள் முன்னாடி நிற்கும் போது மட்டும் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு முடிவோடு தான் இருக்கேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். வந்துட்டாண்டியும் ஆளு. இன்னைக்கு என்ன சொல்ல போறான்னு தெரியல. ஏய் ப்ளீஸ் டி, என்னை விட்டு போயிடாதடி. ஏய் விட்ரி, நான் பார்த்துக்கிறேன்.
அண்ணா நீங்க பேசிட்டே இருங்க, நாங்க வெயிட் பண்றோம். பாய். கொஞ்சம் வழி விடுறீங்களா சார்? எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்போ நான் எந்த வேலையும் இல்லாமல் சும்மா சுற்றிட்டு இருக்கேனா? அப்புறம் எதுக்கு ஏன் பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. ஏய், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டேன். நீ இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிட்டு தனியா பேசிட்டு தனியா வாழ்ந்துட்டு இருக்கேன்டி. உன் கற்பனைக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது. என் கையை விடு, நான் கிளம்பணும். ஏய், உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? உன் மூஞ்சிக்கு என்னை விட்டா வேற ஒருத்தர் கிடைப்பானாடி? போடி போ. நான் வேலை இல்லாதவன், வெட்டியா இருக்கிறவன் தானே என்னை விட்டு போற. நாளைக்கே நீ தான் வேணும், திரும்ப வருவ. அப்போ பார்த்துக்கிறேன்டி. ஏங்க ஒரு நிமிஷம். இப்போ ஒருத்தவங்க மேலே போனாங்கல்ல, அவங்க இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்களா இல்லை இங்கே தான் டியூஷன் ஏதாவது படிக்கிறாங்களா? அவங்க டியூஷன்லாம் படிக்கல, அவங்க தான் டியூஷன் அக்கா. ஏங்க அவங்க என்ன படிச்சிருக்காங்க? அவங்க பிஎட் முடிச்சுட்டு டியூஷன் எடுக்கிறாங்க இப்போ. ஓ, தேங்க்ஸுங்க. ம். நம்மளோட பெரிய பொண்ணா? இந்த ஃபார்மை எல்லாருமே காப்பி பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சம்ஸ் இது. டேய், கண்டுக்காத மச்சான், ஃப்ரீயா விடு. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் எங்கிட்ட தாராளமாக கேட்கலாம். ஓகே, இந்த சம்ஸ்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும். அப்புறம் கடைசியில் சொல்லலைன்னா சொல்லக்கூடாது, சரியா? ஒரு நிமிஷம் இருங்க, அமைதியாக இருக்கணும். டேய் வாடா. எதுக்குடா மாலா மிஸ்ஸை பார்த்துட்டே இருக்க? மாலா மிஸ் மேலே ரொம்ப நாளாக எனக்கு ஒரு கண்ணுடா. கொண்டு 2 குத்திடுவோம் பார்த்துக்கோ. ஏன்னா மாலா மிஸ்ஸை லவ் பண்ணுறேன். ஓ, அப்போ நானும் மாலா மிஸ்ஸை லவ் பண்ணுறேன். கைஸ், இவன் பேர் பரணி. நம்ம டியூஷனுக்கு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட். கேவிஎஸ் ஸ்கூலில் படிக்கிறான். ஹாய். சரி, போய் உட்காரு. ம். என்னோட ஆளாளுக்கு ஆளை பார்க்குறீங்க. ஒருவேளை நம்மளும் சைட் அடிக்கிறானோ? சரி, ஓகே, எல்லாரும் கிளம்புங்க. நாளைக்கு ஈவினிங் பார்க்கலாம். மிஸ். அறிவில்ல, இப்படி வர மூஞ்சு முகரையும் பாரு. எங்க வேடிக்கை பார்த்துட்டு வர? எரும மாடு எனக்குனே வருது பாரு. ஏங்க
ஒரு நிமிஷம். உங்ககிட்ட தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா? சொல்லுங்க. மாலா எப்படி? மாலா டியூஷன் அக்காவா? டியூஷன் அக்கா. அவங்கள பற்றி நீங்கள் ஏன் கேட்குறீங்க? இல்லை, அவங்ககிட்ட டியூஷன் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன், அதான். ஓ, டியூஷன் ஜாயின் பண்ண போகிறீங்களா? அப்போ ஓகே. அவங்க எங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஈவினிங் தான் முடியும். ஈவினிங் ஒரு 5 to 8 வரைக்கும் கிளாஸ் இருக்கும், அவ்வளோதான். தேங்க்ஸுங்க. நிக்கிதா, இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வேலை கொடுத்த உனக்கு ஆதார் கார்டு பேன் கார்டை சேஃபா வச்சுக்கோனே. ஒரு வேலையை ஒழுங்கா பாக்குறதுல. ஒழுங்கா தேடுறா. நீ கேட்ட பேக்ல தான் வச்சேன். எது? இந்த பேக் தானே? இந்த பேக் தானே? நல்லா தேடி பாத்தியா நீ? நீ சொன்னது வேற பேக். இப்ப வேற பேக் எடுத்துட்டு வந்து கேட்டினா எனக்கு எப்படி தெரியும்? இங்க பாரு, நான் சொன்ன பேக் என்னங்கிறது எனக்கு தெரியும், உனக்கு தான் தெரிய மாட்டேங்குது. சும்மா உன் பேக் மாத்தி வச்சுட்டு என்ன திட்டிட்டு இருக்காத. இனிமே உன் வேலையெல்லாம் நீயே செஞ்சுக்கோ. என்ன சொன்ன? என்ன சொன்ன? அப்ப நான் என் வேலையை செஞ்சுக்கிட்டா நீ உன் வேலையை செஞ்சுக்கோ இல்லையா? அப்ப நானே என் வேலையெல்லாம் பாத்துக்கிறேன். கிழிச்ச. இப்பவே உன் வேலையை சேர்த்து நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு தான் என்னாச்சு? அப்பா, என்னடி கீழே படுத்திருக்க? ஆசைப்பட்டா படுத்திருக்க, வழுக்கி விழுந்துட்டேன்டா. புருஷனோட சண்டை போட்டா இப்படித்தான் பெப்பர பேன் விழுவாங்களாம். இடுப்பு புடிச்சிக்கிச்சுடா. பழி வாங்குறானே பாவி. சரியாயிரும் சரியாயிரும், கவலைப்படாத, விடு. தூக்குடா. வரேன். அப்பா, கோபத்துல கீழே கீழே போடுறாதடா. போட மாட்டேன். எப்படி விழுந்த? சுடு தண்ணி வச்சேன்டா, கீழே ஊத்திச்சு, வழுக்கி விட்டுருச்சு. எருமை எருமை, பார்த்து ஒரு வேலை பண்றியா? பெயின்ல இருக்க பாப்பாவை திட்டாதடா. ஐயோ, நீ பாப்பா? சரி 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 சரி. ஐயோ, சாரி 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 சாரி. இந்தா உட்கார். பார்த்து பண்ண மாட்டியா? சாரி சாரி. வலிக்குதுடா. அப்பா, ஓ, எங்கடி வலிக்குது? இங்க பாரு. நிக்கிதா, வேணா. இப்போ உனக்கு என்ன கொடுத்தாங்கன்னு வேணாங்கற? மூட மாத்தாதடி. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தான்டா சம்பிரதாயம்லாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ரொமான்ஸ் எல்லாம் எப்ப வேணாலும் நடக்கலாம். இப்ப என்னடி ஆச்சு? இந்த பக்கம் புடிச்சுச்சுடா. ஹேய், ஏன் மூஞ்சத்துக்கு வச்சிருக்க? ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, சொல்லி என்னாச்சு? என்ன உதய் இது? ஹேய், இது யார் உன்னை எடுக்க சொன்னா? எங்க இருந்துச்சு? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இல்ல, நான் உன்னை ஏமாத்துறதுக்காக இப்படிலாம் பண்ணல. ஓ, அப்ப யார் உதய் இது? இது நீதான். பொய் சொல்லாது. ஏய், சத்தியமா சொல்றேன் மிலா, இது நீதான். நான் எப்போ உதய் இவ்ளோ கேவலமா இருந்தேன்? இல்ல, உன் பர்த்டே அன்னைக்கு உனக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் பண்ணலான்னு என் கையால நானே வரைஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தேன். செட் ஆகல, அதான் ஓரமா வச்சிட்டேன். உனக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? இப்படி பண்ணி வச்சிருக்க? ஏய், மனசாட்சி இருக்கிறதுனால தான் இவ்வளவு அழகா வரைஞ்சிருக்கேன் உன்னை. இல்லனா இன்னும் கேவலமா வரைஞ்சிருப்பேன். நில்லு உதய், ஓடாத. மிலா, நில்லு. ஓடாத உதய். நில்லுடா, ஓடாத. மாட்டியா உன்னை? மிலா, வேணும்டா.
பண்ணலாமா? இதை பார்த்தா சமையல் பண்ற மாதிரி தெரியலையே. சரி, இப்போதைக்கு சமையல் பண்ணலாம். மற்றதெல்லாம் அப்புறமா. ஓகே, வா போலாம். சரி வா. ம் ம், ம். ஹேய், நீ மட்டும் டிஸ்டர்ப் பண்ணலாமா? நான் பண்ணுவேன், நீ தான் பண்ணக்கூடாது. வேலையை பாரு. ஹாய் மேம். ஹலோ சார். ஹாய் சார், ஆர்டர். என்ன சாப்பிட்ற? ஒரு மொஜிட்டோ. ஒரு வெஜின் மொஜிட்டோ, ஒரு ஆரஞ்ச் பஞ்ச் ப்ரோ. ஓகே சார், கொண்டு வரேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நிறைய விஷஸ் வந்திருக்கு. அப்படியா? ஆமா. நான் அத ஏ தெரியுமா? ஏன்? நீ தானே மிலா? ஆமா. உனக்கு பரத் தெரியும்ல? ஹலோ, என்ன ப்ராப்ளம்? என் தம்பி லைஃபை நாசமாக்கிட்டு இப்போ உன் கூட வந்து உட்காந்துருக்காளா? நடங்க ஸ்டேஷனுக்கு. என்ன பேசிட்டு இருக்கீங்க? தம்பி, உனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, கம்முன்னு உட்காரணும். ஹலோ, எனக்கு பரத்னா யாருனே தெரியாது, எதுக்கு இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வரீங்களா இல்ல ஸ்டேஷன் நடக்கிறீங்களா? ஹலோ, நீங்க என்ன போலீஸ் வர சொல்லுங்க, நாங்க அவங்க கிட்ட பேசிக்கிறோம். ஏய், சொல்றல, கம்முன்னு உட்கார்றா. ஏய்யா, நோ. ஹாப்பி பர்த்டே மிலா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே பொண்டாட்டி. ஹாப்பி பர்த்டே டு யூ. Thank you. கேக் செமையா இருக்கு. ஹாப்பி பர்த்டே பொண்டாட்டி. எப்பவும் இதே மாதிரி என்ன ஹாப்பியா வச்சுக்கணும். கண்டிப்பா மிலா. லவ் யூ மிலா. லவ் யூ உதய்.